அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு crochet ஸ்டிச்ல டபுள் ட்ரிபிள் crochet ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். டபுள் ட்ரிபிள் crochet ஸ்டிச்சோட ஷார்ட் நேம் DTR. டபுள் ட்ரிபிள் crochet ஸ்டிச்சுக்கு முன்னால என்ன ஸ்டிச் எல்லாம் இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டிச் எல்லாம் எப்படி போடணும்ட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் எல்லாமே இருக்கு. எல்லா ஸ்டிச்சும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டபுள் ட்ரிபிள் crochet ட்ரிபிள் crochetஐ விட ஹைட்டா இருக்கும். டபுள் ட்ரிபிள் crochet போடுறதுக்காக நான் நார்மலா ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கக்கூடிய 15 ரூபாய் உள்ளன் தான் எடுத்திருக்கேன். 3.5 mm crochet hook எடுத்திருக்கேன். டபுள் ட்ரிபிள் crochet ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டபுள் ட்ரிபிள் crochet 10 ஸ்டிச் போடுறதுக்காக 14 செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். 14 செயின் ஸ்டிச் எல்லா ஸ்டிச்சும் ஒரே அளவா போட்டுட்டு வந்தாதான் ஸ்டிச் நமக்கு நல்லா இருக்கும். 14 செயின் ஸ்டிச் போட்டு முடிஞ்ச பிறகு டபுள் ட்ரிபிள் crochet எப்படி போடணும்னா, ஊசிக்கு கீழே இருந்து 5 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 6வது ஸ்டிச்ல இருந்து தான் டபுள் ட்ரிபிள் crochet ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். டபுள் ட்ரிபிள் crochet போடுறதுக்காக ஊசியில 3 தடவை இந்த ரன்னிங் நூலை சுத்தி எடுக்கணும். இது போல சுத்தி எடுத்த பிறகு ஊசிக்கு கீழே இருந்து 5 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 6வது ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேலே எடுக்கும்பொழுது 5 லூப் இருக்கும். முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுத்தோம்னா ஒரு டபுள் ட்ரிபிள் crochet ஸ்டிச் கிடைக்கும். முதல் 5 செயின் ஸ்டிச் ஸ்கிப் பண்றது ஒரு டபுள் ட்ரிபிள் crochet கணக்கு எடுத்துக்கணும். அடுத்த ஸ்டிச் நம்ம போட்டு பார்த்துட்டோம். இப்போ 3வது டபுள் ட்ரிபிள் crochet ஸ்டிச் போட்டோம். செயின் ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டாச்சு. லூப் 5 லூப் இருக்கு. முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கிறோம். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கிறோம். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கிறோம். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூல் எடுக்கிறோம். டபுள் ட்ரிபிள் crochet போடுறதுக்காக ஊசியில 3 தடவை நூல் சுத்திட்டு செயின் ஸ்டிச்ல ஊசியை உள்ள விட்ட ரன்னிங் நூலை மேல இழுக்கும் பொழுது 5 லூப் இருக்கும். இந்த 5 லூப்ல முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுத்துட்டு அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூல் எடுக்கணும். மொத்தம் ஒரு டபுள் crochet போடுறதுக்கு 4 டைம் 2 லூப் வழியா ரன்னிங் நூல் எடுக்கணும். இப்போ இத்தனை ஸ்டிச்சை நான் போட்டு முடிச்சிருக்கேன். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக 5 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு இந்த பேட்டர்னை திருப்பணும். இந்த பேட்டர்ன் திருப்பிட்ட பிறகு இது போலதான் இருக்கும். இந்த 5 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் ட்ரிபிள் crochet கணக்கு எடுத்துட்டு அடுத்த ஸ்டிச்ல இருந்துதான் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டிச் போடுறதுக்காக 3 தடவை ஊசியில நூலை சுத்திட்டு இந்த ஸ்டிச் வழியா எடுக்கும் போது 5 லூப் இருக்கும். முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் லைன்ல எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான் செகண்ட் லைன்லயும் ஊசியில நூல் சுத்துறது மட்டும் 3 தடவை கரெக்டா டபுள் ட்ரிபிள் crochetக்கு சுத்தணும்னா கரெக்டா இந்த ஸ்டிச் நமக்கு கிடைச்சிடும். 5 லூப் இருக்கு. முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூல் எடுக்கணும். 3வது டைம் இப்போ எடுத்துட்டு இருக்கோம். 4வது டைம் ரன்னிங் நூலை இந்த 2 லூப் வழியா போட்டு எடுத்துட்டோம். செகண்ட் லைன்ல 9 டபுள் ட்ரிபிள் crochet போட்டு முடிச்சுட்டேன். ஆனா இப்ப இந்த லைன் ஃபினிஷ்ட் ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்லயும்
டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட் போட்டு முடிச்சோம்னா கரெக்டாக 10 டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட் ஸ்டிச்சு வந்தாச்சு. இப்போ இந்த 2 லைனுக்கே இந்த பேட்டர்ன் எவ்வளோ நீளமாக இருக்கு. இன்னும் நான் இத்தனை லைன் போட்டிருக்கேன். 6வது லைன் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக இருக்கிற டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட்டும் போட்டுட்டு வரேன். முதல் 2 லூப்பில் எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப் வழியாக எடுக்கிறேன். அதுக்கு அடுத்த 2 லூப் வழியாக எடுத்து இந்த பேட்டர்னில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ரன்னிங் நூலை கட் பண்ணி எடுத்துட்டேன். டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட்டில் 10 ஸ்டிச்சு 6 லைன் போட்டு முடிச்சிருக்கேன். 6 லைனுக்கே இது எவ்வளோ ஹைட்டாக இந்த பேட்டர்ன் வந்திருக்கும். இது போல் நீங்களும் ஸ்டிச் எல்லாம் போட்டு பழகுங்க. இன்றைக்கி வீடியோவில் டபுள் ட்ரிபிள் க்ரோச்செட் ஸ்டிச் எப்படி போடணுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.